இன்னைக்கு வந்து நாம டிஎன்பிடிஎஸ் அதாவது ரேஷன் கார்டுல எப்படி வந்துட்டு நம்ம கடையினுடைய நேம சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு டிஎன்பிடிஎஸ் போயிட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். இதில் வந்துட்டு இங்கிலீஷ் ஆர் தமிழ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வெர்ஷனே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு அட்ரஸ் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு ரேஷன் கார்டில் வந்துட்டு நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமையே கடை அட்ரஸ் கடையுடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய வில்லேஜுக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டான கடை எதுவோ அதை நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணுறது, இது வந்து காமன் அட்ரஸ் சேஞ்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு கடையை சேஞ்ச் பண்ணுற அட்ரஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ சிட்டிசனர் லாக் ஏதாவது பயனாளர் நுழைவு அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகும் 7 டிஜிட்டில். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஓப்பன் ஆயிடும். அதாவது உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடை குறியீடு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு கரெக்டாக எங்கள் வில்லேஜுக்கு ஏற்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வில்லேஜுக்கு ஏற்றது இல்லை. இது ராங்காக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக ஏற்கனவே இருக்கிற அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதை வந்து ஒரு நோட் பேடில் போட்டுக்கோங்க. இந்த ஒரு வேர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் இதில் டவுன்லோடு பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்கள் அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் வந்து டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த வில்லேஜ் நேம் இங்கே இல்லை. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது அதுக்கு வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? உங்கள் நியாய விலைக் கடை குறியீடு தப்பாக இருக்குது. இப்படி உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இப்போ இந்த அட்ரஸ் லைன் 1 அப்படிங்கிறதுல உங்களுடைய சேம் அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 1 டிஸ்ட்ரிக்ட் தாலுக் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. தாலுக் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வில்லேஜும் சூஸ் பண்ணிக்கோங்க. என் வில்லேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் லைன் 2 அட்ரஸ் லைன் 3 இவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்டர் பண்ணிட்டீங்க. இதே டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் கீழே பிலோவில் தமிழ்லையும் என்டர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ் மேலேயே இருக்கு. இல்லைனா நோட் பேடில் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்பர் டோர் நம்பர் 60 கமா. ஸோ லைன் 1 லைன் 2 லைன் 3 எனக்கு கிடையாது. அப்போ டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ் இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கே மேலே சூஸ் பண்ணியிருந்ததுனால கீழே டிஃபால்ட்டாக அதுவே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஆவண வகை தேர்ந்தெடுக்கவங்களும் நம்ம ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். இதில் வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் ப்ரூஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற எந்த ப்ரூஃப் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க குடும்ப தலைவரினுடைய டாக்குமெண்ட் ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 1 எம்பிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ நான் ஆதார் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் இல்லாம பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணியிருக்கேன். சூஸ் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்துட்டு ரைட் லெஃப்ட்க்கான லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழ இருந்துட்டு நான் உறுதிப்படுத்தல் அக்ரீமெண்ட் குடுத்துட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. முகவரி மாற்றம் அப்படிங்கிறது ரீசன். ஸோ இந்த நம்பர வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இத வச்சு தான் பின்னாடி நீங்க வந்து சர்வீஸ் வந்து ட்ராக் பண்ற மாரி இருக்கும். இது உங்களுக்கு எஸ்எம்எஸும் ரிசீவ் ஆயிரும் அந்த நம்பரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு உங்க அட்ரஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். உங்க கடை நம்பரையும் மாத்தணும். இப்ப இத வெளியேறு குடுத்துட்டு, ஆம் அப்படின்னு கேக்குது. ஆம் குடுத்துட்டு, கீழ வந்து அட்டை துறையான சேவைகள் ஏறிய அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, அந்த நம்பர என்டர் பண்ணிட்டு, பதிவு செய் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ பதிவு செய்யப்படவில்லை. ஆவணம் சரிபார்ப்பு நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிருவாங்க. இதுல வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி, நம்ம என்னத்துக்கான இத வந்து குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஸ்ட்ரீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுடைய கடை வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? எங்களுடைய சென்டர் வந்து கடை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டிஃபால்ட்டா வேற வில்லேஜ் குடுத்துருக்காங்க. இத வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருவாங்க. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ, இப்ப அந்த கடை எண் மாத்துறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ, ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு tnpds.gov.in அப்படின்னு சொல்லிட்டு பொது விநியோக திட்டத்தினுடைய ஹோம் பேஜ்ல போயிட்டு, இங்கிலீஷ் ஆர் தமிழ் வெர்ஷன் இருக்கும். ஸோ, எந்த வெர்ஷன் வேணுமோ குடுத்துக்கோங்க. ஸோ, கார்ட் ரிலேட்டட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அட்டை தொடர்பான சேவை நிலை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்க மொபைலுக்கு வந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ல அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பர வச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கீழ அந்த ஸ்டேட்டஸ் குடுத்துட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர் குடுத்துட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுடைய கார்ட் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர இப்போ அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? நம்ம ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம். 15 டிசம்பர்லயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு, ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு, அப்ரூவலும் பண்ணிட்டாங்க. இது பண்ணவங்க யாரு அப்படின்னா, தாலுக் சப்ளை ஆஃபீசர். ஓகேங்களா? ஸோ தி ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ இத வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி, இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆ நம்மளுடைய அட்ரஸ் வந்து கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிருச்சா? என்ன டேட்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.